இது பண்ணோன்னா நம்ம தள்ளிடலாம். ஆ எஸ், கேன் வி புஷ் த திங்? Production number 5, it's Superhero. Another dream project with the Law Studios. Shanjan sir, I request you to please join us on stage. Yeah, music director Hesham Agli and Bodumede Karekirom. 1 minute, can you please hold for the music director join? I request Vasist Avargal to please join us on stage. ஸோ சினிஷ்க்கு வந்து வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு இதில் இது ஸோ சாரி லேட்டாக வந்ததுக்கு. ஆனால் நெல்சன் சொன்னார் நான் தான் கரெக்ட் டைமில் வந்திருக்கேன். அவர் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் வணக்கம் சார். ஹாய் சார். ஸோ சூப்பர் ஹீரோ, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம், சாண்டி அண்ட் அர்ஜுன், அப்புறம் ஹோல் டீம், டைரக்டர் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, இன்னும் அடுத்த படத்தோட டைட்டிலுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஆஸ் எக்ஸைட்டட் அஸ் ஆல் யூ கைஸ் ஆர். ஸோ நெல்சன் அவர்கள் அடுத்ததாக கலக்குவார். எல்லாருக்கும் வணக்கம். சினீஷ், இது 3வது படமா? எத்தனாவது படம் சினீஷ்? 5ஆ? மீதி 3 படம் என்ன சினீஷ்? இல்லை ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாஸ்மேட். அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன். ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு, அதாவது என்னென்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு கெத்தாக நினச்சி ஒன்று பண்ணுறதில்ல நம்மளும் ஒருத்தன். ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போன மாதிரியே இருக்கும். ஆனால் அது இவன் தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல் காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்காடுறான். பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உட்காடுறான். டே இவனை அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இங்கே வந்து உட்காடுறான்னா, நீங்கள் தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொல்லி. ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தனமாக எதாவது யோசிச்சுட்டே இருப்பான். தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான். கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா. காலேஜில் என்ன போராட்டம், யாருன்னா இவன் தான்டா சினிஷ் தான் போராட்டம். கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டுருக்கான். தனியாக நின்றுட்டு எதுவோ மொத்தமாக மாற்ற சொல்கிறான். காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல. என்னென்னமோ பேசுகிறான். மேலே இருந்து பசங்க வா மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான். மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் மேலே வந்து திட்டுறான். ஏன்டா ஒருத்தர் இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன், நீங்களாம் வரணும்ல, எங்கே வரணும், இல்லை வாடா உட்காரான்னு சொல்லி அப்போதுலேருந்தே சொல்லிவிட்டு என்னென்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது, பெஞ்சை மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் இவன் பக்கத்தில் உட்காரக்கூடாது சொல்லி. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் காலேஜ் அது சொல்லிவிடுவா. என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சத்யான்னு சொல்லி, என்ன பண்ணிட்டா நாங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எழுதின ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடுச்சு. நாங்கள்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு, விடிவியோட இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு. போய் ஹெச்ஓடி ரூமில் ரிசல்ட்டு பார்த்துட்டு வரோம், நாங்கள்லாம் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு. நேராக மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறான். அவன் மேலே வரும்போது நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லி, இல்லை நான் ரிசல்ட் வந்துருக்கலாம்ப்பா, நீலாம் ஃபெயில்ரா வாடான்னு கூப்பிட்டு போயிட்டான். கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்னன்னு அப்படியே உட்காந்துருக்கேன், எல்லாம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க, தேர்ட் செம்மு, ஃபோர்த் செம்மு, எல்லா செம்மும் இவர் வருவார். அந்த அட்டெம்ப்ட் எழுதிட்டே இருப்பான். அட்டெம்ப்ட் எழுத ஆனால் இவன் ரோல் நம்பரே வராது கிளாஸில். அவன் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாமை 6 வாட்டி எழுதுன ஒரே ஆள் இவன் தான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம், அப்படி தான் நானும் நினச்சேன். அதனால் என் மேலே தப்பு இல்லை, அவன் மேலே தான் தப்பு. பட் அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து 5 படம் மச்சான், 5 படம் எடுத்துட்டான். இப்போ 5வது படம் தானே டைட்டில், சூப்பர் ஹீரோ வச்சுருக்கேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும்.
எப்படி இப்போ இதில் இன்னொரு எனக்கு பெரிய ரீசெண்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷ்னல் அவார்டு வாங்கும்போது தான். அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன், சினீஷ்னு எத்தனை பேர் இருக்காங்க ஊரில், இவன் மட்டும் தான் இருக்கான் நமக்கு. அப்புறம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவாக தான் பேசுவான். நீ பாடுறா, நீ ஃபோன் பண்ணி எதாவது ரேண்டமாக திட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அன்றைக்கி ஃபஸ்ட்டு அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் இதை சொல்லுவான், இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் பரவாயில்ல, அன்றைக்கி தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையாக பேசுகிறான். எப்போவுமே அப்படியே அந்த பஸ்ஸு டாப் மாதிரியே பேசுவான். அன்றைக்கி பேசுவோம், சரி ஏதோ திருந்திட்டான், பயம் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட்டை சொன்னான். இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்போயே போட்டுற மச்சான். அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா நானும் சொன்னேன், எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா, இன்னையோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். இவன் ஏதோ காட்டில் கத்திட்டு இருந்தேன். ஸோ அப்போத்துலேருந்து வந்து ஆளே பாருங்கள், இன் பண்ணுறான், பின்னாடி கை கட்டுறான், வெக்கப்படுறான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் இனிமேல் தான் தெரியும்ல. 2 படம், இன்னும் 10 படம், நிறையா படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ். ஒன்று இன்வெஸ்டர்ஸ் 2 பேரை காமிச்சார். ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க, ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க. உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா? இல்லை, சும்மா டிப்ஸு தான். ஆனால் பட் நான் பாருங்கள், அவன் ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் தினேஷ். தேங்க்யூ ஸோ மச். டிரெக்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். அவருடைய படைப்பு மேலேயும் அவருடைய படங்கள் மேலேயும் அவருடைய கதைகள் மேலேயும் ஒரு அன்பு மரியாதை என்னைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ இவங்க 2 பேரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ நம்மளுடைய எஸ்கே சார் அண்ட் ரஞ்சித் சாருடைய yes, please press the buzzer as we unveil the title of Production 6. Production number 6, it's Ninja. Production number 6, Ninja பத்தின ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணனும் நாங்க ஆசைப்படுறோம் சார். எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர் ஹீரோ டீமுக்கு அண்ட் அர்ஜுன் தாஸ், விஷிங் யூ ஸ்பீடி ரெக்கவரி அண்ட் இந்த படம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அண்ட் நிஞ்சா, இது இன்னும் பேசிக் ஐடியா மட்டும் எனக்கு தெரியும். இந்த கதையோடது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு செம ஃபன்னோடு இருக்கிற படமாக இருக்கும். அண்ட் இதில் லீடாக நடிக்கிறது பாரத். அவர் ஃபோட்டோ போடல, அடுத்த போஸ்டரில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். பாரத் தான் இவர் இங்கேருந்து நீ தான் கெட்டப் போட்டிருக்கேன்னு நினச்சிருக்காரு பாரத். பாரத்தோட போஸ்டர் தனியாக வரும். அண்ட் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். அண்ட் கீழே உட்காந்து நெல்சன் நான் என்னெல்லாம் சொன்னாரோ அதில் பாதி தான் ஸ்டேஜில் சொன்னார், மீதி பாதியை நான் சொல்லலாமா வேணாமான்ற தயக்கத்திலே இருக்கேன் நான். அண்ட் சினிஷோடு சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிற இந்த முடிவை எடுத்ததற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாய் பிரதர். இதில் நீங்கள் படம் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா எடுத்துறது அது ஷுவராக ஹிட் ஆகிடும், அது எல்லாமே இருக்கும். ஆனால் சினிஷை சமாளிக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்காக இருக்கும். ஏன்னா ஆல்வேஸ் ஹைப்பராக இருக்கிற ஒருத்தர். சினிஷ்ட ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னென்னா அவர் ஒரு அமேசிங்கான ஆடியன்ஸ். எந்த படத்துக்கு தியேட்டரில் போய் அவரோட உட்காந்து பார்த்தீங்கன்னாலுமே இப்படி தான் படமே பாப்பாவில். இவன் யாரா நம்ம பக்கத்தில் உட்காந்து கராத்தே பழகிறான் அந்த மாதிரி இருக்கும் அது. ஸோ அவ்வளோ ஒரு என்னது சூப்பராக இருந்துச்சு, இதில் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு. ஸோ எல்லா படத்துக்கும் அப்படி தான் சொல்லுவார். ஸோ அவர் படத்துக்கு நம்ம எல்லாரும் அப்படி சொல்லுவோன்னு நான் நம்புகிறேன். பட் சினிஷ்க்கு எனக்குமான அது நட்புன்னு சொல்கிறதா இல்லை அந்த மோதல்ங்கிறதா என்னன்னு தெரியல. அது வந்து தொன்று தொட்டு பின்னாடி போகணும். நம்ம அப்போ ஆரம்பித்தது. நான் நெல்சன் நாட்டை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்த டைம் ஃபஸ்ட்டு நானும் நெல்சனாக வேட்டை மன்னன் கதை பண்ணும்போது எங்களுக்கு அப்போ ஆஃபீஸ் கிடையாது, ப்ரொடியூசர்லாம் ஃபிக்ஸ் ஆகலை, ஹீரோவும் ஃபிக்ஸ் ஆகலை. நாங்கள் மெரினா பீச்சில் போய் உட்காந்து அவர் சொல்லுவார் ஒன்று, அதில் வந்து நான் எழுதிட்டே இருக்கணும். அதில் நெல்சன் நான் பேசும்போது அது கூட பழகணுங்களுக்கு தெரியும், சில வார்த்தைகளை நம்ம பீப் போட்டு தான் எழுதணும். அதை போட்டு நான் எழுதிட்டு இருந்த காலகட்டம். அப்புறமா ஆஃபீஸ் போட்ட பிறகு அருண்ராஜா வந்து சேர்ந்தான், அப்புறமா வந்து சேர்ந்தார் சினிஷ்.
அவரோட ஃப்ரெண்டுன்றது ஓரளவுக்கு தெரியும். அவர் இந்த நடுவில் சொன்னார்ல ஏதோ ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னார். அது ஹர்ட்லாம் பண்ணல. எது நடந்ததுன்னா, நாங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு நாள் சொன்னார், நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சிவா அப்படின்னு கேட்டார். நான் சும்மா அப்போ எனக்கு ஹீரோ ஆகணுன்ற ஆசையே கிடையாது. நான் அப்போ வந்து டிவி பண்ணிகிட்டு இருந்தேன். வேட்டை மன்னனில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு காமெடி ரோலும் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இருந்தாலும் வம்புல போன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைனே. சிவா எதுக்கு உங்களுக்கு இந்த வேலைலாம், நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்கள்லாம் ஆகக்கூடாது பாருங்கள், தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள். சரி விடுவார்னு பார்த்தா விட மாட்டார். எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் திரும்ப சொல்லிவிட்டு அதை நான் மறந்தே போயிட்டேன். நான் ஹீரோ ஆன பிறகு இவருக்கு எங்கேயோ தோணி இருக்கு போல, இவராக சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 வருஷம் கழிச்சு அன்னைக்கு பேசுனது எதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. நான் மறந்துட்டேன் அந்த மேட்ரே. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் நடுவில் எல்லாரும் பிஸி ஆகிடுவோம்ல, அதில் நான் பேசாமல் இருந்தது இவர் மேலே கோபமாக இருக்கதா இன்னைய வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நான் ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஹர்ட்லாம் பண்ணல. அப்போ எனக்கே ஐடியா இல்லை. அப்போ ஆக்சுவலாக நடுவில் என்ன சொன்னார்னா, சும்மா இல்லாமல் நீங்கள் எல்லாம் ஹீரோ ஆகக்கூடாது சிவா, நம்ம டான்ஸ் சதீஷ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் ஹீரோ ஆகணும், நீங்கள் அவங்க கூட காமெடி நான் நடிகன்னு சம்மந்தமே இல்லாமல் அவரெல்லாம் கோர்த்து விட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாப்புல. அதனால பல பேர்கிட்ட பிரச்சனையாக இருக்குது, பஞ்சாயத்தாக இருக்குது, நிறையா இருக்குது, இன்னமும் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி வெளிப்படையாக பேசக்கூடிய சினிஷை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதான் உங்களுடைய சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு ஒரு பேஷன். இப்போ கீழே இருக்கும்போது நான் நெல்சன் சொன்னேன் 5, 6ன்னு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டார் அவர். இது 5th ப்ராஜெக்ட் 6th ப்ராஜெக்ட், இந்த மீதி 4 ப்ராஜெக்ட் என்ன நம்ம சொல்லவே மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக 5, 6ன்னு போட்டுக்கிட்டான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவன் பேசும்போது இந்த வருஷம் 2 படம், அடுத்த வருஷம் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். இவன் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு மட்டும்தான் சொல்கிறான், எப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறானா பாருன்றார் அவர். இப்படி தான் எங்கள் கான்வர்சேஷன் போயிருந்தது. பட் சினிஷ் உங்களுடைய எனர்ஜிக்கு நான் ஏன் சினிஷோட எனர்ஜின்னு சொல்கிறேன்னு ஒரு 40 வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் முடிச்சு புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாருன்னு ஒரு யங்ஸ்டர் ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வராரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யூடியூப்பில் யாரும் கமெண்ட்லாம் போடாதீங்க. அவர் வந்து 40 வருஷம் ஆச்சு, அவர் ரொம்ப நாளாக இருக்கிறாரு. அண்ட் எல்லோரும் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து இங்கே டைரக்டராக இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருக்காங்க, நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்கெல்லாம் டைரக்டர் ஆகணும்னு தோணுச்சுன்னா, சினிஷே டைரக்டர் ஆகிட்டான், நம்ம ஆக முடியாதான்னு சொல்லி தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. நான் சினிஷ்ட்டு கேட்பேன், சினிஷ் ஏன் இப்போல்லாம் நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதில்ல அப்படின்னா, பண்ணணுங்க அப்படின்னா. நான் விளையாட்டுக்கு கேட்டேன், சும்மா நீங்கள் சீரியஸாக எதாவது பண்ணுறாங்க. இப்போ ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு, பார்க்கிங் வந்து நல்லா பண்ணிட்டீங்க சூப்பர்னு சொல்லி. ஆக்சுவலாக எப்படிப்பட்ட உஷாரான ஆளுங்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். பார்க்கிங் படம் வந்து இன்னொரு ப்ரொடியூசரோட சுதனோட சேர்ந்து தான் அவர் பண்ணியிருக்காரு. அக்ரிமெண்ட் போடும்போது ஒருத்தன் என்ன கான்ஃபிடென்ஸ், என்ன உஷாராக இருந்தால் இந்த படத்துக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் நான் தான் போய் வாங்குவேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்கன்னா என்ன கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பார்த்துக்குங்க. அவ்வளோ ஒரு உஷாரான ஆள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருன்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாப்லன்றதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. சினிஷ் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் வந்தது. இன்னொன்று அவருக்கு பின்னாடி இண்டஸ்ட்ரியில் பின்னாடி ஆள் இருந்தோ இல்லை ப்ரொடியூசரோட பையனோ டைரக்டரோட பையனோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவராக இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி நெல்சன் கூட காலேஜில் படித்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டைரக்டர் ஆகி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாகினா அவருக்கு ஒரு ஜேர்னி இருக்குது. எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பேரை சம்பாரிச்சிருக்கான்றது தான் சினிஷோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்க்கும்போது ரெடின்னு சொன்னார், 100 நாள் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இதுவே அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கும். அப்போ எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ பேரும் வருவோமான்னு தெரியல. சினிஷு திடீர்னு இட்டு கொடுத்துட்டான், நிறையா சம்பாதிச்சிட்டான், இந்த இதுக்கு போகணுமான்னு காண்டா கூட நாங்கள் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போயே நாங்கள் வாழ்த்திக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படத்தோட கதை ஐடியா கேட்டப்போ இது எல்லாருக்கும் ப்ராஃபிட்டபுளாக ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். நிஞ்சாக்கும் சூப்பர் ஹீரோக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பங்கு பெற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் சக்ஸஸ் ஆகட்டும். இந்த சக்ஸஸ் மீட்டில் திரும்ப நாங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறோம். பார்ட்டி கொடுத்துருவீங்கல்ல? நான் ஒன்றும் பண்ண போகல, சைட் டிஷ் தான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள் சினிஷ். I kindly request you to stay back for a photo session. நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து எல்லோரும் மீட் பண்ணுறது. அண்ட் ஸ்ரீனிஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீனிஷுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு டைரக்டராக இருந்து ப்ரொடியூசராக மாறி ரொம்ப பெருமையாக ப்ரொடியூசராக தன்னை உணர்கிற
தருணமாக அதை நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். அதுவும் தன்னுடைய உதவி இயக்குனராக மாற்றி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் கர்வமாகவும் பேசினதை வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். அண்டு ரொம்ப பொறுப்புமிக்க ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறாரு. நேஷ்னல் அவார்டு வாங்கினது பற்றியெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடின ஒரு தயாரிப்பாளராக இருக்கார். உண்மையிலேயே வந்து வாழ்த்துக்கள். அண்டு நிஞ்சா படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் என்னுடைய நண்பர் சாய் தேவானந்த் வந்து தயாரிப்பாளராக இணைஞ்சிருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாய் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சினிமா மேலே தீவிர பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய திரைப்பட என்ன சொல்கிற அவர் ஒரு திரைப்பட ரசிகனாக அவருக்கு என்னென்ன படங்கள் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு அவர் ரொம்ப தீராத ஒரு காதல் கொண்டு நிறைய திரைப்படங்களில் ஒரு என்ன சொல்கிற சீரியஸ் டைப்லேயும் சரி, அதே நேரத்தில் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா எடுக்கிறதுலையும். இன்னொன்று வந்து வேட்டுவோ மாதிரி ஒரு பெரிய ஃபிலிம் பட்ஜெட்டில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்ல எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆர்வத்தோடு இருக்கிற சாய் தேவானந்த் வந்து இன்னும் நிறைய படங்களை அவர் வந்து செய்யணும். அண்ட் வந்து இந்த படத்தில் உங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் ஸ்ரீனிஸுக்கும் மற்றும் படக்குழுனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எனக்கு வந்து சரி அவங்கள வச்சு கண்டிப்பாக எல்லோரும் நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆக்கிட்டுருக்கேன். ஸோ அதில் ஒர்க் பண்ணுற இப்போ வந்து அந்த டீமில் வந்து ஹீரோ வந்து அர்ஜுன் தாஸ். அவருக்கு முந்தா நைட்டு பாம்பேயில் ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஸோ அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு வர முடியல. அண்ட் ஹீரோயின் தேஜு. அப்புறம் அந்த படத்தில் மியூசிக் வந்து ஹேஷம். அவருக்கும் ரொம்ப அவங்க சீரியஸ் சுச்சுவேஷனில் இங்கே வந்திருக்காரு எனக்காக. அதுக்கப்புறம் திலீப் சுப்ராயன் ஃபைட் மாஸ்டர். அவன் வந்து லைஃப் பூரா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கான் இப்போ வரைக்கும். அவனுக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்லை, அவன் தான் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கான். தேங்க்ஸ் மச்சான். அந்த மாதிரி அடுத்த டீம் வந்து தாஸ் ராமசாமி. அவன் பேர் ஏதோ முருகுன்னு மாற்றிட்டான். அது ஏன்னு கேட்டால் 1 மணி நேரம் பேசுகிறான். சரி அதை விட்டுட்டேன். அதில் வந்து பாரத் ஹீரோ அண்டு பிரார்த்தனா ஹீரோயின். வெங்கட் பிரபு சார் வந்துட்டார். அவரை நான் இந்தியாவிலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபாரினில் மட்டுமே தான் பார்த்துட்ருப்போம். அண்டு தாஸாக இருந்தாலும் சரி, பாரத் அண்ட் பிரார்த்தனா இவங்க எல்லாமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி, க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் ப்ரோ தான் மியூசிக்கு. ஸோ அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் படம் பெருசாகிடுச்சு. அண்ட் அவர் வந்து கதையை கேட்டு பிடிச்சி பயங்கர எக்ஸைட் ஆகி அதை பண்ணுறேன்னு சொன்னது பெரிய இந்த படத்துக்கு சப்போர்ட்டு. அதுக்கடுத்தது நான் பேசணுன்னா என்னோடய பார்ட்னர்ஸ் இந்த படத்துக்கு ஒன்று சாய் தேவானந்த், இன்னொன்று ஷான். அவங்க வந்து ஒருத்தர் ரெண்டுமே தமிழ் தான், ஆனால் 2 பேரும் தமிழ் தான். ஆனால் ஒருத்தர் துபாயில் செட்டில் ஆகிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஆஸ்திரேலியா செட்டில் ஆகிருக்காரு. ஆனால் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்காரு பார்ட்னராக. ஸோ அதுக்கு எனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன மாதிரி அப்கமிங் கம்பெனிஸ் போய் அசோசியேட் ஆவாங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த 2 படங்கள் மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் இன்னும் 2 படம் அனௌன்ஸ் பண்ணுறோம், சீரீஸ் பண்ணுறோம். அண்ட் எங்களோட கோல் அடுத்த 5 இயர்ஸில் ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருப்போம், ஆகிடுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். சினீஷ் அவருக்கு வந்து பல பேர் இருக்குது. பைனாப்பிள் சிரீஷ், ப்ளஃப் மாஸ்டர் சிரீஷ். கண்டிப்பாக இப்போ இன்வெஸ்டர்ஸ்ட்டை நிறைய ப்ளஃப் பண்ணி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியும். பட் ஜோக்ஸ் அப்பா அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய பேர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் வெரி ஜென்யூன் பர்சன், அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஜென்யூனாக போய் சொல்லுவார். அண்ட் வெரி அவர்கிட்ட நீங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணுவார். பட் அவர் மேலே உங்களுக்கு கோவமே வராது. ஸோ அந்த மாதிரி வெரி லவபிள், லைக்கபிள் பர்சன். பட் ஆனஸ்ட்டாக ரொம்ப சினிமா நேசித்து ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காமல் ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேல் பண்ணிகிட்ருக்காரு. பட் அட் ஹார்ட், அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன்.
சிவா சொன்ன மாதிரி அவருக்கு 400 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிறதும் பழகிறதும் அப்படி தான் இருக்கும். அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான். இப்போ வரப்போகிற ஏஐயில் கூட அவர் நிறைய சொல்லுவார். ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் த பெஸ்ட் சினீஷ். ஏன்னா அவர் பேரே வந்து நிறைய தப்பாக தான் சொல்லுவேன். இப்போ வந்து சிவாவை கூப்பிட்றது தான் சரி, தப்பாக தான் கூப்பிடுவார். ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம். ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் தினேஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ அண்ட் நிஞ்சா. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்ட போஸ்டர் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக் பஸ்டர் சக்ஸஸ். லைக் கண்டிப்பாக இந்த படத்தில் பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா, நேஷ்னல் அவார்டு உங்களுக்கு தான். ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படத்துலேயும் டெஃபினெட்லி இட்ஸ் அன் என்டர்டெய்னர். டெஃபினெட்லி பெரிய என்டர்டெய்னர் சொல்லியிருக்காரு கதையெல்லாம். So it will be a huge success and wishing you many more films to come like this and huge functions like this, and there will be a lot of support from all of us all the time. Take care. என்னடா காலையில் சாமி ஃபோட்டோலாம் இருக்குது பக்கத்தில், இந்த டைமில் பொய் சொல்ல மனசே வர மாட்டேங்குது. ஸோ சினீஷ் பற்றி பேசுகிறோன்னா எப்படி நிச்சயமாக பொய் தான் சொல்லி ஆகணும். இங்கே அவன் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ சினீஷ் எப்படின்னா அவனோட பிளானிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் லைஃப்பில் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறாருன்னா வந்து நேஷ்னல் அவார்டு கிடச்சிருச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சூப்பர் மச்சான் சார் மீட் பண்ணோம் சார் அப்படின்னா ஓகே, ஆனால் இன்றைக்கி முடியாது சார் ஏன்னா இன்றைக்கி ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு. நேஷ்னல் அவார்டு வாங்கி ஷாப்பிங் போகிறாங்க. சரி ஓகே சார் அன்றைக்கி ஈவினிங் மீட் பண்ணோம், ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு. ஆமாம் சார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா. ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு பெல்ட் வாங்கியிருக்கான். அதுக்கப்புறம் மற்ற பேண்ட்டுங்கெலாம் இல்லை சார் இந்த வாரம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் வீக் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் உண்மையில் நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக மீட் பண்ணுவோம். ஸோ மறுநாள் பேண்ட் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து என்ன மச்சான் ஷூஸ். ஸோ நான் சொல்லிட்டேன் மச்சான் இது இப்போ மீட் பண்ணுவானா, நீ எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறேன். சார் இன்றைக்கி மட்டும் மீட் பண்ண முடியாது சார் அப்படின்னா. ஏன், இன்றைக்கி சலூன் போகிறேன் அப்படின்னா. நான் ஃபோன் கட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி கூப்பிட்றேன். டேய் நீ பெல்ட்டு கூட லேட்டாக வாங்கலாம், சலூனில் 1 டேக்கு உனக்கு என்னடா ஒர்க் இருக்குது அப்படின்னா. அப்புறம் சொல்கிறான் இல்லை சார் நான் போக மாட்டேன், சலூனால் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்தளவுக்கு வந்து உடம்பை நல்லா ஸ்மார்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கிற ஒரு ஆள். சார் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு ஃபோட்டோ அமிச்சான். ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. இந்த வெள்ளை சட்டைக்கு 7 நாள் எதுக்கு அவங்களுக்கு ஷாப்பிங் வாங்க. ஸோ சினீஷ்க்கு வந்து ஜாமி சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் எல்லார் பேரையும் தப்பாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடியிலேனா மடியிலேன்னு போடுவான். ஓகே இந்த படம் பேர் நிஞ்சா. யாருன்னா அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா நிஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? நீ எதனா தப்பாக சொன்னால் நீயே மாட்டிப்ப, நீ தான் ப்ரொடியூசர். சார் இந்த பேர் எனக்கு இப்போ தானே தெரியும், நான் இது பிளான்லாம் பண்ணல சார், தயவுசெய்து எல்லாரும் பேரையும் காப்பாற்று. பட் ஆனால் சீரியஸ் நோட் என்னென்னா, சிவா பிரதர் சொன்ன மாதிரி எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசராக வந்து நல்ல படங்கள் பண்ண ஒரு பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்கான். ஐம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சினீஷ். நான் ஓட தேங்க் வினீஷ். அப்படி கை காமிச்சிட்டேன், இங்கே வா எதுக்கு சொல்கிறேன், இங்கே வா. சினீஷ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிறீங்களே, அதில் பாதி இவன் தான் பண்ணுறான். அவன் தம்பி வினீஷ், சினீஷோட தம்பி வினீஷ். அவனுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒன்று முக்கியமான டிஃப்ரென்ஸ், இவன் ரொம்ப நல்ல பையன். அப்புறம் தலையில் முடி இருக்குது. ஓகே. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ் வி பிகம் வெரி க்ளோஸ் மச்சான், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு முந்தைய என்ன அவன் தான் ட்ராப் பண்ணான். அப்போ என்ன சொன்னான், சீக்கிரம் ஒரு படம் பண்ணோம் சார் அப்படின்னா. அப்படி வச்சேன். பெல்ட் வாங்குறது ட்ரெஸ் வாங்குறதுக்கு 1 வருஷம் பண்ணுறான். நம்ம கதை 28லன்றான். கிளாடியேட்டர், டைட்டானிக் அந்த ரேஞ்சில் சொல்லிட்டேன் நீ. ஓகே இருந்தாலும் மச்சான் ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், க்ரூ அண்ட் எங்கள் கூட வந்த டீமுக்கும் உங்கள் சார்பாக சொல்லிடுறேன். சினீஷ், குட் லக் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ.